ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மூவி ஸ்டார். ஸோ ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் சீசன் 2 கூடி சீக்கிரம் நம்மளை நெருங்கிட்டே இருக்குது. அதுக்கான குட்டி டீசர் ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு அதுக்கான பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண டீசர் ட்ரெய்லர் அப்புறம் ஸ்னீக் வீக் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பிரேக் டவுனை பார்த்துடலாம். ஸோ பிரேக் டவுனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன சீசனோட 1ல் என்ன நடந்தது, எங்கே ஆரம்பித்து எங்கே முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரீவாட்ச் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சீசன் 1 வந்து ஈஸ்ட் ப்ளூவில் தான் ஆரம்பிக்கும். ஈஸ்ட் ப்ளூவில் ரோஜர், இதுக்கு முன்னாடி பைரேட் கிங்காக இருந்த கோல்ட் ரோஜரோட டெத்துக்கு அப்புறம் லூஃபி வந்து பைரேட் கிங் ஆகணும்னு சொல்லிட்டு அவனோட பைரேட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த ஜேர்னியில் வந்து ஒவ்வொரு இடங்களாக தேடி தேடி போக போக அங்கே இருக்கிற பைரேட்ஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணிட்டு அவனுக்கு சில நண்பர்களையும் ஒன்றா சேர்த்துட்டு அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஸ்டார்ட்டுங்கிற பைரேட் க்ரூவுமே உருவாக்கிடுறாங்க. அதில் இப்போதைக்கு 5 பேர் இருக்காங்க. லூஃபி, ஜோரோ, நாமி, யுசோப் அப்புறம் சாஞ்சி. அதோட நாமியோட வில்லேஜை காப்பாற்றணுங்கிறதுக்காக அங்கே இருக்கிற பெரிய பைரட்டான ஆர்லாங் பைரட்டை டிஃபீட் பண்ணிவிட்டு இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த பைரட் ஜேர்னி எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இவங்க எல்லாரும் ஃப்யூச்சரில் என்னவாக போகிறாங்கன்னு ஒவ்வொருத்தரும் அவங்களோட ட்ரீமை சொல்லி அதுக்கப்புறம் இந்த பைரட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ லூஃபி வந்து பைரட் கிங் ஆகணும்னா இதுக்கு முன்னாடி பைரட் கிங்காக இருந்த கோல்ட் ரோஜரோட ட்ரெஷரை கண்டுபிடிக்கணும், ஒன் பீஸ். அந்த ஒன் பீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு கிராண்ட் லைனுக்கு போகணுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆனால் கிராண்ட் லைனுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ரிவர்ஸ் மவுண்டன் தானு தெரிஞ்சுட்டு எல்லோரும் ரிவர்ஸ் மவுண்டனை தேடி போயிட்டு இருக்கும்போது தான் போன சீசன் 1 எண்டிங் முடிச்சிருப்பாங்க. அதோட ஆர்லாங் பைரட்டை டிஃபீட் பண்ணதுனால லூஃபிக்கு 30 மில்லியன் பெரிய பவுண்டியுமே வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டீசர் ட்ரெய்லர்லாம் என்ன காமிச்சிருக்காங்கன்ட்டு மொத்தமாக பிரித்து மேஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த டீசர் ட்ரெய்லர் அப்புறம் ஸ்னீக் பிக் இது எல்லாத்துலேயுமே லூஃபியும் மற்றவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த ஒரு இடத்துக்கு தான் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்தோட பேர் வந்து மேலேயே லாக்டவுன் போட்டிருக்கோம். சீசன் 1 எண்டிங்கில் ரிவர்ஸ் மவுண்டனை தேடி போயிட்டு இருந்தவங்க எல்லோரும் அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஒரு லாக்டவுனுக்கு தான் வருவாங்க. ஸோ லாக்டவுன் என்ன இடம்னு கேட்டிங்கன்னா அங்கே தாங்க சீசன் 1 ஆரம்பிச்சிருக்கோம். ரோஜரோட எக்ஸிக்யூஷன் அங்கே தான் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரோஜரோட பிறந்த இடமும் அதுதான். ரோஜர் வந்து பிறந்த இடத்துல சாகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ லூஃபியும் மற்றவங்கள எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ரோஜரோட எக்ஸிக்யூஷன் நடந்த இந்த ஒரு இடத்துக்கு தான் முதல்ல வராங்க. அதுவும் இந்த ஒரு ஷாட்டில் ரோஜர் எக்ஸிக்யூஷன் பண்ண அந்த ஒரு இடத்துக்கு முன்னாடியே லூஃபி நின்றுட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டே ஜோரோவும் சாஞ்சியும் யாரோ க்ளவுன் மாதிரி கேரக்டர்ஸ் கூடலாம் சண்டை போட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இது வேறு யாரும் இல்லை, பாகியோட க்ரூ மெம்பர்ஸ் தான். போன சீசன் 1ல் லூஃபி கிட்ட அடி வாங்கிட்டு போன பாகி வந்து இந்த சீசனில் லாக்டவுனில் தான் இருப்பார். ஸோ லூஃபி இந்த இடத்துக்கு வந்த தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரோஜரோட எக்ஸிக்யூஷன் அந்த இடத்துக்கு மேலே லூஃபி நின்றுட்டு இருக்கும்போது பாகி எப்படியோ லாக் பண்ணிடுவான். அதை தெரிஞ்சுக்கிட்டு ஜோரோவும் சாஞ்சியும் எப்படியாவது லூஃபியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பாகியோட மற்ற மெம்பர்ஸ் கூடலாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் தான் கரெக்டாக பாகி வந்து லூஃபியோட தலையை வெட்ட வரும்போது எங்கேருந்தோ வந்து ஒரு இடி வந்து விழுந்து அந்த மொத்தத்தையுமே உடச்சி நாசமாயிட்டு லூஃபி அதுலேருந்து எப்படி தப்பிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இங்கேயுமே அதை தான் காமிக்கிறாங்க. இந்த ஒரு ஷாட்டில் எங்கேருந்தோ ஒரு இடி வந்து விழுதுல அதில் லூஃபி எப்படியே தப்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அதே ஒரு இடத்துல நம்ம நாமி வந்து யாரோ ஒருத்தங்க கூட சண்டை போட்டுருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்க யாருன்னு தெரியுதா? இவங்க தாங்க ஆல்விடா. போன சீசன் 1ல் லூஃபியோட ஃபஸ்ட்டு எனிமி. இவங்கள இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்களே, ஒல்லியாக இருக்காங்க. சீசன் 1ல் அவ்வளோ குண்டாக இருந்தவங்க இந்த சீசனில் ஏன் ஒல்லியாயிட்டான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக லூஃபி கிட்ட டிஃபீட் ஆனதுக்கப்புறம் ஆல்விடா வந்து ஒரு டெவில் ஃப்ரூட் சாப்பிட்ருப்பாங்க. ஸ்மூத் ஃப்ரூட் வாயிலே வர மாட்டேங்குது. ஸோ அந்த டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப ஒல்லியாகி அழகாயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பாகியை பார்த்து உன்னோட எனிமையும் ஒருத்தன் தான், என்னோட எனிமையும் ஒருத்தன் தான், 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பழி வாங்கலாம்னு சொல்லிட்டு பாகியோட க்ரூவில் ஒருத்தராக சேர்ந்துருப்பாங்க. ஸோ இதை சீசன் 1 கூட காமிச்சிருப்பாங்க. நம்ம லூஃபியோட பவுண்டி அனௌன்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் பாகி அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஆல்விடா வந்து பாகியை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து இந்த இடத்துல லூஃபியை பழி வாங்கணுங்கிறதுக்காக பாகியோட ஒன்றா சேர்ந்து வந்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஆல்விடாவை ப்ளே பண்ணுறது வந்து வேறு யாரெல்லாம் கிடையாது, இதுக்கு முன்னாடி சீசன் 1ல் பார்த்த அதே ஆக்ட்ரஸ் தான். இந்த கேரக்டருக்காகவே அந்த அளவுக்கு உடம்பு குறைச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த கேரக்டருக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய ரோல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. சில சீக்வன்ஸில் மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு ஃப்ளிக் செகண்ட்ஸில் வந்து போகக்கூடிய ரொம்ப மறந்து போகக்கூடிய கேரக்டராக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த கேரக்டருக்காகவே இந்த அளவுக்கு உடம்பு குறைச்சிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. கண்டிப்பாக அந்த டெடிகேஷனை பாராட்டியே ஆகணும். ஸோ அதுக்கடுத்து இந்த ஒரு ஷாட்டில் நிறைய வார்ஷிப்லாம் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுவும் லாக்டவுன் தான். அதோடு இந்த இடத்துல ஓரமாக ஒரு மரைன் பேஸ் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அங்கே தான் கேப்டன் ஸ்மோக்கர் இருப்பார். கேப்டன் ஸ்மோக்கர் யாருன்னா இந்த சீசனில் ஸ்ட்ராட் பைரட்ஸை விரட்டிட்டு வரக்கூடிய ஒரு நேவியாக அவர் தான் இருப்பார். கேப்டன் ஸ்மோக்கரை சீசன் 1 எண்டிங்கில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அவரோட ஃபேஸை ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல அவரோட ஃபுல்லுக்குமே காமிச்சிருக்காங்க. அதோட ஸ்மோக்கருமே டெவில் ஃப்ரூட் யூஸர் தான். ஸ்மோக் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருப்பாரு. லோகோ டைப் டெவில் ஃப்ரூட் தான். அவர் சாதாரணமாக யாராலையும் தொடவே முடியாது. முழுக்க ஸ்மோக்காலேயே ஆனவர். ஸ்மோக்கால் அவர் என்ன வேணால் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே ஒன் பீஸில் அவர் ரொம்ப வீக்கான மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ லைவ் ஆக்ஷன்லையாவது கொஞ்சம் பெட்டராக கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம்.
அதோட கேப்டன் ஸ்மோக்கர் வந்து இந்த இடத்துல பரோக் ஒர்க்கர்ஸை பற்றி விசாரிச்சுட்டு இருப்பார். பரோக் ஒர்க்கர்ஸ் யாருன்னு தெரியலனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். நேவி பரோக் ஒர்க்கர்ஸை விசாரிச்சுட்டு இருக்காங்கிற விஷயத்த சீசன் 1லேயே ஒரு சீக்வன்ஸில் காமிச்சிருப்பாங்க. நம்ம கார்ப் போகார்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது போகார்ட் வந்து பரோக் ஒர்க்கர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டிருப்பாரு. பரோக் பற்றி துப்பு கிடச்சிருக்கா? நாம ரொம்ப காலமா நிழலை தேடிக்கிட்டு இருக்கோம், ஆனா இது வேற. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த பக்கம் நம்ம கார்ப் தான் கேப்டன் ஸ்மோக்கர் கிட்ட பரோக் ஒர்க்கர்ஸை பற்றி விசாரணை பண்ண சொல்லி அமைச்சிருக்க மாதிரி கூட சொல்லலாம். எப்படின்ட்டு நம்ம சீரீஸ் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு ஷாட்டில் வந்து லூஃபியும் மற்றவங்களும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ரிவர்ஸ் மவுண்டனுக்குள்ளே போயிட்டுருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ லாகி டவுன்லேருந்து கிளம்புனவங்க ரிவர்ஸ் மவுண்டனுக்கு தான் போவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அனிமியில் வந்து லாகி டவுனுக்கும் ரிவர்ஸ் மவுண்டனுக்கும் நடுவில் ஒரு சின்ன குட்டி ஆர்க் போகும், வார்ஷிப் ஐலாண்ட். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பழமையான இடங்கள், அதுக்கப்புறம் நிறைய புது கிரியேச்சர்ஸ்லாம் காட்டுவாங்க. ஆனால் அது வந்து சைட் ஸ்டோரி தான், மெயின் ஸ்டோரிக்குள்ளே வராது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அந்த ஸ்டோரியை லைவ் ஆக்ஷனில் பெருசாக எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இங்கேயுமே மெயின் ஸ்டோரியை ஃபோக்கஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்க்கு மட்டும் லைவ் ஆக்ஷனில் பார்க்க முடியாது. ஸோ அதை தொடர்ந்து இந்த ஒரு ஷாட்டில் ரிவர்ஸ் மவுண்டனில் போயிட்டுருக்கவங்க இந்த ஒரு திமிங்கலம் வந்து அவங்களோட ஷிப்பை முழுங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த திமிங்கலத்தோட பேர் வந்து லாபூன். லாபூன் யாருன்னா அந்த திமிங்கலத்துக்குன்னு தனியாக ஒரு சேடான ஸ்டோரி இருக்குது. அதை இந்த சீசன்லேயே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி சீரீஸில் பார்த்து தெரிஞ்சுங்க. அப்புறம் இந்த டீசர் ட்ரெய்லர்லாம் எங்கேயுமே பெருசாக காமிக்கல. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸோட அஃபிஷியல் பேஜில் இந்த ஒரு சீக்வன்ஸ், முக்கியமாக இந்த ஒரு பிக்சர் இருக்குது. லூஃபி வந்து ஒரு லைட் ஹவுஸை தேடி போயிட்டுருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இதுவுமே ரிவர்ஸ் மவுண்டைன் தான். மவுண்டைன் தானதுக்கப்புறம் இந்த லைட் ஹவுஸ் இருக்கும். இந்த லைட் ஹவுஸ்க்குள்ளே தான் இந்த ஒரு பெரிய ஒரு பேப்பர் வச்சுருக்காரு. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவரை பற்றி இப்போ பெருசாக சொல்ல முடியாது. இவருக்கு இந்த சீசனில் பெருசாக எந்த ஒரு சீக்வன்ஸும் இருக்காது. சும்மா ஒரு வழிகாட்டி மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இவர் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பைரேட் க்ரூவில் ஒரு மெம்பராக இருந்தவர். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் மவுண்டனுமே ஒரு குட்டி ஆர்க் தான். இந்த இடத்துலையுமே ஒரு சின்ன ஸ்டோரி போயிட்டு தான் இருக்கும். ஆனால் லைவ் ஆக்ஷனில் அதை பெருசாக எடுத்துகிட்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா கொஞ்ச நேரத்துலேயே ஸ்கிப் பண்ணிட்டு வேறு ஒரு இடத்து தேடி போகிற மாதிரி கூட காமிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ரிவர்ஸ் மவுண்டன்லேருந்து கிளம்புனவங்க பெரிய பெரிய கள்ளி செடிலாம் இருக்கிற ஒரு ஐலாண்ட் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பாலைவன மாதிரி காமிச்சிருந்தாலும் இது ஆல்பஸ்டா கிடையாது, இது வந்து விஸ்கி பிக். ஸோ ரிவர்ஸ் மவுண்டன்லேருந்து கிளம்புனவங்க டேரெக்டாக விஸ்கி பிக் தான் போவாங்க. இந்த இடத்துல தான் இதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்தோம்ல பரோக் ஒர்க்கர்ஸ், அவங்கள காமிக்கிறாங்க. இவங்க தான் இந்த சீசனோட முக்கியமான வில்லன்ஸ். ஆனால் இவங்க வந்து மெயின் வில்லன்லாம் இல்லை. இவங்களுக்கு மேலே ஒருத்தர் இருப்பார், அவர் கீழே வேலை செய்கிற ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன் மாதிரி இவங்க இருப்பாங்க. மோர் லைக் ஒரு அசாசின் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த குரூப்பில் வந்து மிஸ்டர் 1, மிஸ்டர் 2, மிஸ்டர் 3ன்னு சொல்லிட்டு நம்பர் வைஸாக வில்லன்ஸை பிரிச்சிருப்பாங்க. அதோட அவங்களோட பார்ட்னர்ஸாக மிஸ் ஃப்ரைடே, மிஸ் வெட்னஸ்டே, மிஸ் மண்டேன்னு சொல்லிட்டு நிறைய பார்ட்னர்ஸும் வருவாங்க. இவங்க எல்லாருமே மிஸ்டர் 0 கீழே தான் வேலை பார்ப்பாங்க. மிஸ்டர் 0 வந்து இந்த சீசனில் காமிக்க போகிறதில்லனா இந்த சீசனில் வில்லனாக வர போகிறதில்ல. அடுத்த சீசன் 3ல் தான் மெயின் வில்லனாக வர போகிறாரு. அதனால் இந்த சீசனில் இவங்கெல்லாம் தான் முக்கியமான வில்லன்ஸாக இருக்க போகிறாங்க. ஆக்சுவலாக இதில் ஒருத்தரை வந்து சீசன் 1லேயே காமிச்சிருப்பாங்க. ஜோரோவை ஃபஸ்ட்டு டைம் பவுண்டி ஹண்டரை காமிக்கும் போது மிஸ்டர் 7 அந்த இடத்துல வந்திருப்பாரு. ஸோ அப்போவே மிஸ்டர் 7 வந்து ஜோரோ கிட்ட பரோக் ஒர்க்கர்ஸில் ஒருத்தராக சேர்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அதுக்கு நம்ம ஜோரோ வந்து கலாய்க்கிற விதமாக 2 துண்டாக வெட்டி போட்டிருப்பாரு. ஸோ ஏற்கனவே ஜோரோ வந்து பரோக் ஒர்க்கர்ஸில் ஒருத்தரை சம்பவம் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அது இந்த சீசனில் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த விஸ்கி பிக்கில் மறுபடியும் பரோக் ஒர்க்கர்ஸை காமிச்சிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல எல்லாருமேலாம் காமிக்கல, ஒரு சிலர் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு மிஸ் வெட்னஸ்டேனா நீங்கள் நினைக்கிற வெட்னஸ்டேலாம் இல்லை, இவங்க பேர் விவி. இந்த சீசனில் இவங்க வெட்னஸ்டேங்கிற பேரோட வருவாங்க. நம்ம விவின்னே சொல்லலாம். விவி வந்து இந்த சீசன் மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்த சீசன்லேயும் இவங்க தான் ரொம்பவே முக்கியமான கேரக்டர். இந்த கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணி தான் கதை மெயின் ஸ்டோரியை நகர்ந்துட்டுருக்கோம். ஸோ அது எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இவங்க வில்லனாக இருக்கிறதும் ஒரு சில காரணத்தினால தான். ஆனால் அவங்க வந்து நல்ல கேரக்டர் தான். இந்த ஆர்கனைசேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் மிஸ்டர் 0 கண்டுபிடிக்கிறதுக்கும் வில்லன்ஸ் குரூப்லேயே யாருக்கும் தெரியாமல் ஒரு ஸ்பையாக இருப்பாங்க. ஸோ அது ஏன் என்ன காரணங்கிறத நீங்கள் சீரீஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி இந்த ஒரு ஷாட்டில் விவி காமிக்கும்போது அவங்க வந்து பவர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து டெவில் ஃப்ரூட் பவர்லாம் இருக்காது. இந்த இடத்துல வந்து அவங்க பர்ஃப்யூம் டான்ஸ் தான் பண்ணுறாங்க. அவங்க கையில் பர்ஃப்யூம் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் அந்த பர்ஃப்யூமை யார் ஸ்மெல் பண்ணுறாங்களோ அவங்களால கொஞ்ச நேரத்துக்கு கை கால்கள்லாம் அசைக்க முடியாது. அதோட அவங்களோட பார்ட்னரான மிஸ்டர் 9 காமிச்சிருக்காங்க. மிஸ்டர் 9க்குமே டெவில் ஃப்ரூட் பவர்லாம் இருக்காது, ஒன்லி ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் மட்டும் தான் கற்று வச்சிருப்பாரு. இந்த இடத்துல ஜோரோவோட சண்டை போட்டுருக்காருல. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் காமிச்சிருக்காங்க, மிஸ்டர் 5 அப்புறம் மிஸ் வேலண்டைன். இவங்க 2 பேருமே டெவில் ஃப்ரூட் யூஸர் தான். ஃபஸ்ட்டு மிஸ்டர் 5
அவர் வந்து பாம் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருப்பாரு. அவரால் வெடிகுண்டுகள் அப்புறம் எக்ஸ்ப்ளோஷன்ஸை உருவாக்க முடியும். அவர் கையில் துப்பாக்கி இருந்தாலும் துப்பாக்கி இல்லாமலே அவரால் வெடிக்கக்கூடிய வெடிகுண்டுகள் மாதிரி பொருட்களை உருவாக்க முடியும். அதை ஷூட் பண்ணவும் முடியும். நிறைய எக்ஸ்ப்ளோஷன்ஸையும் உருவாக்க முடியும். இந்த ஒரு ஷாட்டில் அதுதான் காமிக்கிறாங்க. லூஃபியும் மற்றவங்களாம் நகரும்போது ஒரு வண்டியை வெடிக்க வைக்கிறாங்களே, அது அவரோட பவரை யூஸ் பண்ணி தான் வெடிக்க வைப்பார். கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். அது எப்படி சீரீஸில் காமிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மிஸ் வேலண்டைன், இவங்க வந்து கிலோ ஃப்ரூட்டை சாப்பிட்டுருப்பாங்க. இவங்களால் அவங்களோட உடல் எடையை அதிகரிக்க முடியும், குறைக்கவும் முடியும். அதுக்காக குண்டாலாம் ஆக மாட்டாங்க. அவங்களோட உடல் எடை மட்டும் அதிகரிக்கும். ஸோ இந்த வருஷத்தில் அதுதான் காமிக்கிறாங்க. இவங்க கொடையோட மேலே பறக்கிறாங்களே, அந்தளவுக்கு அவங்களோட உடல் எடையை குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொடையை மூடிட்டு கீழே குதிக்கும் போது மண்ணெல்லாம் செதற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளோ வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பவரை இந்த ட்ரெய்லரில் தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. அனிமியில் இது வரைக்கும் 10,000 கிலோ வரைக்கும் ஏற்றிருப்பாங்க. ஸோ லைவ் ஆக்ஷனில் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். அதோட இந்த இடத்துல விவியுமே சேர்த்து அட்டாக் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல விவி வந்து பரோகோர்கஸில் ஒரு ஸ்பையாக தான் இருக்கா. உண்மையிலேயே அவள் யாருங்க தெரிஞ்சதுக்கப்புறம் மிஸ்டர் ஃபையும் மிஸ் வேலண்டைனும் ஒன்றா சேர்ந்து விவியை பிடிக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதோட எப்படியோ விவி வந்து நாமியோட தப்பிச்சு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆளை காமிச்சிருப்பாங்க. தலையில் கன்ஸ் எல்லாம் வச்சு சுட்டுட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்களே. இவர் இப்போதைக்கு வில்லன் டீமில் ஒருத்தர் மாதிரி தெரிஞ்சாலும் இவர் யாருன்னு நீங்கள் சீரீஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து லூஃபியும் மற்றவங்களையும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா சாப்பாடெல்லாம் கொடுத்து கவனிக்கிற மாதிரி கவனித்து உயிரோடு பிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த டைமில் நம்ம ஜோரோ மட்டும் உஷாராயிடுவான். அதுக்கப்புறம் ஜோரோக்கும் அங்கே இருக்கிற 100 பவுண்டி ஹண்டர்ஸுக்கும் ஒரு சண்டை வரும். லைவ் ஆக்ஷனில் எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஜோரோ 100 பவுண்டி ஹண்டர்ஸ் கூட சண்டை போடுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பரோகோர்கஸ்லாம் யார், இவங்க யாருக்காக வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு மொத்த உண்மையும் தெரிய வரும். அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பும்போது மிஸ் ஆல் சண்டே நிக்கோ ராபினை காமிக்கிறாங்க. நிக்கோ ராபின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர். இந்த சீசனை தாண்டி இதுக்கப்புறம் இந்த மொத்த சீரீஸ்லேயே முக்கியமான கேரக்டராக இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க வந்து பரோகோர்கஸில் ஒருத்தராக தான் இருக்காங்க. இவங்களுமே ஒரு டெவில் ஃப்ரூட் யூசர் தான். ஃப்ளவர் ஃப்ரூட்டு சாப்பிட்டுருப்பாங்க. இவங்களால் அவங்களோட கை கால்களை எங்கே வேணாச்சு, எப்படி வேணாச்சு, எவ்வளோ வேணாச்சும் உருவாக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஷாட்டில் அதுதான் தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. எதையோ ஒன்று நோக்கி போயிட்டு இருக்கும்போது மரியன்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டு போயிட்டுருக்காங்களே, அந்த இடத்துல நிறைய கைகள்லாம் வர்றதை உங்களால் பார்க்க முடியும். ஆனால் இந்த இடத்துல எதை நோக்கி தேடி போயிட்டுருக்காங்கன்னு தான் தெரியல. ஸோ அதையும் சீரீஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிக்கோ ராபின் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன வார்னிங் தான் கொடுத்துட்டு போவாங்க. நீங்கள் எங்களை தேடி வராதிங்க, அடுத்து நீங்கள் போக போகிற இடத்துல உங்களுக்கு தான் ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மிரட்டுற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு போவாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல லூஃபிக்கும் மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண தான் வருவாங்க. இவங்க தான் அதை புரிஞ்சிக்காமல் இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பினவங்க இந்த ஒரு இடத்துக்கு தான் போவாங்க. இந்த இடத்தோட பேர் வந்து லிட்டில் கார்டன். இந்த இடத்துல தான் 2 முக்கியமான ஜெயின்ஸ் இருப்பாங்க, டோரி அண்ட் பிராகி. ஜெயின்ஸ் கூட்டத்திலே ரொம்பவே முக்கியமானவங்க. 100 வருஷத்துக்கு மேலே 2 பேருமே இந்த ஒரு ஐலாண்டுக்குள்ளே தான் சண்டை போட்டுருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி அவங்க சண்டை போடுற டைமில் தான் நம்ம ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ட்ரெய்லரில் வந்து பிராகியை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க, இன்னும் டோரி காமிக்கல. அதோட அந்த ஐலாண்டை வெளியிலேருந்து பார்க்கும்போது 2 பெரிய டைனோசர்ஸோட எலும்புக்கூடுகள்லாம் இருக்கும். அதை வந்து இந்த ட்ரெய்லரில் எங்கேயுமே காமிக்கல. ஆனால் இந்த ஒரு ஷாட்டில் அவங்களோட ஷிப்பு போயிட்டு இருக்கும்போது எதிரில் இருக்கிறது அந்த பெரிய டைனோசரோட எலும்புக்கூடு தான் நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தான் தெரியுது. அதோட இந்த ஒரு ஐலாண்டுக்குள்ளேயே நிறைய டைனோசர்ஸ்லாம் இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ட்ரெய்லரில் அதெல்லாம் காமிக்கல. ஸோ சீரீஸ்லேயும் அதெல்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது தான். ஆனால் இந்த ஒரு ஷாட்டில் லூஃபிக்கு பின்னாடி பெரிய டைனோசரோட எலும்பு கூட இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த லைவ் ஆக்ஷனில் கண்டிப்பாக டைனோசர்ஸ் எல்லாம் காமிக்கலனாலும் இந்த ஒரு ஐலாண்டு வந்து டைனோசர் இருக்கிற ஐலாண்டுங்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன ரெஃபரன்ஸ்லாம் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் பரோகோர்கஸை இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி விஸ்கி பீக்கில் பார்த்த மிஸ்டர் ஃபையும் அதுக்கப்புறம் மிஸ் வேலண்டைனும் இருப்பாங்க. அது கூடவே இன்னும் 2 பேரும் அந்த இடத்துல இருப்பாங்க. மிஸ் கோல்டன் வீக் ஆக்சுவலாக அனிமியில் வந்து குட்டி பொண்ணாக தான் காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய ஆக்ட்ரஸே கேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து டெவில் ஃப்ரூட் பவர்லாம் எதுவும் இல்லை. ஆனால் கையில் வச்சிருக்கு பார்த்தீங்களா பெயிண்ட்டு, அந்த பெயிண்ட்டை வச்சு யாரை வேணாச்சு எப்படி வேணாச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் இந்த ஒரு ஷாட்டில் லூஃபி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. உங்கள் மேலே பெயிண்ட் பட்டுச்சுனாவே போதும், நீங்கள் அதோட கண்ட்ரோலுக்கு போயிடுவீங்க. இந்த சீரீஸோட ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டராக இதுதான் இருக்கும். ஸோ அது பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ஓடி போய் சப்புன்னு அறையிலாமான்னு தோணும். அந்தளவுக்கு இரிட்டேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். நீங்கள் சீரீஸ் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான வில்லன், எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்லேயே இவர் தான் ரொம்ப முக்கியமான வில்லன் நினைக்கிறேன், மிஸ்டர் 3. மிஸ்டர் 3 வந்து வேக்ஸ் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருப்பார். மெழுகு, இவரால் மெழுகாலான வெப்பன்ஸ் என்ன வேணாச்சும் உருவாக்க முடியும். அதை எப்படி வேணாச்சும் யூஸ் பண்ண முடியும். இவரோட உடம்பே மெழுகாலானது. ஆனால் இந்த ஒரு ஷாட்டில் அவரோட நகங்கள்லேருந்து தான் மெழுகு உருவாக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க.
ஸோ அது எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரிஜினலாக அவரால் எவ்வளோ வேணாச்சும் எப்படி வேணாச்சும் மெழுகு உருவாக்க முடியும். அதுக்காக மெழுகால் ஆன அந்த பொருள்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. செம்ம டியூரபிளாக செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். மிஸ்டர் 3யோட பவுண்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பவர்ஃபுல்லான கேரக்டருங்க. இந்த சீசன்லேயே அவர் தான் ரொம்ப ஓவர்பவர்டாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிம்பிளாக ஒரே ஆளாக 2 ஜெயின்ஸை டேக் டவுன் பண்ணியிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல மிஸ்டர் 5யோட ஹெல்ப் கிடச்சிருந்தாலும் அவர் ஒரே ஆளால் 2 ஜெயின்ஸை சமாளிக்க முடியுன்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதோட ஜோரோ, நாமி, விவி இவங்க 3 பேரையும் ஒரே கேண்டிலில் வச்சு லாக் பண்ணியிருப்பாரு. யாராலுமே மிஸ்டர் 3யை ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம லூஃபி எப்படியோ அந்த பெயிண்ட் வச்சிருக்க பொண்ணுக்கிட்டேருந்து தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் மிஸ்டர் 3யோட 1-on-1 ஃபைட் பண்ணி எப்படியோ ஜெயிச்சிருவாரு. அதை தான் இங்கேயும் காமிக்கிறாங்க. கையில் மெழுகோல லூஃபி யாரையும் அடிக்கிறாருல, அதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் மிஸ்டர் 3 கூட நடக்கிற சண்டை தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு ஷாட்டில் ஜோரோ வந்து நெருப்பு கத்தியோட மாதம் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்க மாதிரி காமிச்சிருக்காங்கல்ல. இது வந்து மிஸ்டர் 3 ஜோரோவை மெழுகுல வச்சு லாக் பண்ணியிருக்கும் போது அந்த மெழுகுலேருந்து நம்ம ஜோரோ தப்பிச்சு வந்து ஸ்ட்ரெயிட்டாக மிஸ்டர் 5 கூட சண்டைக்கு வந்திருப்பாரு. ஸோ அதை தான் இங்கே காமிச்சிருக்காங்க. அந்த சண்டை ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் போயிருக்காது, டப்புன்னு முடிச்சிருவாரு. இந்த இடத்துல ஒரு குட்டி டீட்டெயில் என்னென்னா, லூஃபி ஜோரோவை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி அவரோட கால் வந்து அந்த மெழுகில் மாட்டிகிட்டு இருக்கும். ஸோ அவரோட காலை ஓனாக வெட்டி அதில் தப்பிச்சிடலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா போட்டிருப்பாரு. நல்ல வேலையை முழுசாக வெட்டுறதுக்கு முன்னாடி லூஃபி வந்து காப்பாற்றிடுவார். ஸோ இங்கேயுமே அதை தான் காமிச்சிருக்காங்க. ஜோரோவோட காலில் இருக்க துணி பாதி வெட்டப்பட்டிருக்கு, சைட்லேயுமே நிறைய மெழுகுலாம் ஓட்டிகிட்ருக்கு. ஸோ அந்த சீக்வன்ஸ்க்கான ஒரு ரெஃபரன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு ஷாட்டில் சாஞ்சி எதுக்கிட்டேருந்தோ தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது மேலே பறவை மேலே ஏதோ ஒன்று உட்காந்து மிஷின்களில் சுட்டுகிட்டே துரத்திட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருமே பரோக்ரோஸில் ஒருத்தங்க தான். மேலே இருக்கிறது வந்து மிஸ்டர் 13, அப்புறம் அந்த பறவை வந்து மிஸ் ஃப்ரைடே. இவங்க 2 பேரும் இந்த பரோக்ரோஸில் ஒரு இன்ஃபார்மர் மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ மிஸ்டர் 0வை பற்றி யாருனா உண்மையை வெளியே சொன்னாலோ, அப்படி இல்லைனா அவங்களோட ஆர்கனைசேஷன்லேயே யாருனா அவங்கள ஏமாத்துற மாதிரி தெரிஞ்சாலோ உடனே போய்ட்டு மிஸ்டர் 0 கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ மிஸ்டர் 0 கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுற ஒரு இன்ஃபார்மர் வேலை தான் இவங்க பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களாம் காலி பண்ணிட்டு இந்த ஒரு இடத்துக்கு தான் வருவாங்க. நிறைய பனி நிறைஞ்ச இடத்துல ஒரு பெரிய பேலஸ் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்கல்ல. இதுதான் நம்ம சாப்பரோட ஹோம் டவுன், ட்ரம் ஐலாண்ட். இங்கே எதுக்காக வருவாங்கன்னா, ஆக்சுவலாக நாமிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். நாமி எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு ஐலாண்ட் கூட்டி போய் காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி தான் இந்த ஐலாண்டுக்கு வருவாங்க. இங்கே வந்தவங்க டாக்டரின்னு பார்ப்பாங்க. டாக்டரின் யாருன்னா இந்த ஊரோட இருக்கிற ஒரே ஒரு டாக்டர் இவங்க தான். ஸோ அவங்கக்கிட்ட கூட்டின்னு போயிட்டு நாமியை காப்பாற்றினதுக்கப்புறம் தான் தெரிய வரும் இந்த ஊர்லேயே நிறைய பிரச்சனை இருக்குது. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே இந்த ஊரோட கிங்காக இருக்கிற வாப்புல், அதாங்க அனாயிங் மவுத்து. அவன் ஒருத்தன் தான் இந்த ஊருக்கே பெரிய பிரச்சனையாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம லூஃபி மற்றவங்களும் வாப்புல் கூடயே சண்டைக்கு போயிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஷாட்டில் அதை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஜோரோ வந்து யார் கூடயும் சண்டை போடுறதுக்கு கத்தி எடுக்கிறாருல, கூடவே பின்னாடி அங்கே இருக்கிற நிறைய ஜனங்களும் ஜோரோக்கு சப்போர்ட் பண்ணி சண்டைக்கு நிற்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே எதிரியாக இருக்கிறது வாப்புலோட ஆர்மி, வாப்புல் தான். ஸோ அவனை எப்படியாவது டிஃபீட் பண்ணணுன்ட்டு வாப்புலோட ஆர்மிக்கிட்ட தான் இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லரில் எங்கேயுமே வாப்புல முழுசாக காமிக்கவே இல்லை. ஆனால் இந்த ஒரு ஷாட்டில் அவரோட உருவத்தை மட்டும் விண்டோவில் வச்சுருக்காங்க. அதோட வாப்புலுமே டெவில் ஃப்ரூட்டிஸர் தான், மச் ஃப்ரூட்டு சாப்பிட்டு இருப்பார். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அவரோட வாயில் எதை வேணால் போட்டு மென்று சாப்பிட முடியும். ரெண்டாவது அவர் வாயில் போட்டு மெல்ற பொருளை வேறு மாதிரி மாற்றி வெளியே துப்ப முடியும். சிம்பிளாக அவர் கீழே வேலை பார்க்குற 2 பேரை வாயில் போட்டு மென்று ஒரே ஆளாக கம்பைன் பண்ணி வெளியே துப்பியிருப்பார். ஸோ அப்படி வேலை செய்கிற ஒரு ஃபேக்ட்ரி மிஷின் மாதிரி தான் அவரோட வாய் வச்சுருப்பார். அதனாலே நிறைய பேர் வந்து அனாயிங் மவுத்துன்னு கூப்பிடுவாங்க. அதோட இந்த சீசனோட 2வது இரிட்டேட்டிங் கேரக்டர் இவன் தான். ஸோ அதெல்லாம் எப்படி லைவ் ஆக்ஷனில் கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதோட இந்த ஒரு ஷாட்டில் நிக்கோ ராபின் மரீன் பேஸ்குள்ளே வரும்போது 2 சிலையை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சிலையில் காமிச்சிருக்க 2 பேருமே ரொம்ப முக்கியமான ஆளுங்க, முக்கியமான மரீன்ஸ். ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது செங்கோக்கு. இப்போ இந்த டைம்லேருந்து ஃபீல்ட் அட்மிரலாக இருக்கவர். அப்படியே அவருக்கு ஆப்போசிட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது காங் வந்து இதுக்கு முன்னாடி செங்கோக்குக்கும் முன்னாடி ஃபீல்ட் அட்மிரலாக இருந்தவர். இவங்க 2 பேரும் ரொம்பவே பவர்ஃபுல்லான மரீன்ஸ். 2 பேருக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸாக இந்த இடத்துல அவங்களோட சிலையை காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரம் ஐலாண்டில் தான் சாப்பருக்குன்னு அமேசிங்கான ஸ்டோரி போகும். இந்த சீரீஸ்லேயே ரொம்பவே முக்கியமான கேரக்டர் சாப்பர். இந்த சீசனை தாண்டி இந்த மொத்த சீரீஸ்லேயுமே சாப்பர் வந்து கண்டினியூ ஆகக்கூடிய கேரக்டர். அதோட இந்த டீசரில் எங்கேயுமே சாப்பரை காமிக்கல. ஆனால் சாப்பருக்குன்னு ஒரு தனி ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருந்தாங்க. அதில் சாப்பரோட ஃபுல் அவுட்லுக், அப்புறம் சாப்பர் எப்படிலாம் நடந்துக்கும்னு சொல்லிட்டு அதோட பர்ஃபார்மன்ஸுமே கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே தரமாக இருந்ததுங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஆக்சுவலாக நான் அந்த டைம் வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா சீசன் 1 வந்து சீசன் 2 ரினியூவல் பண்ணுற அந்த டைமில் சாப்பர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாகவே கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரூமு சுற்றிட்டு இருந்து. எனக்கு நீங்கள் எப்பட்றா கொடுக்க போகிறீங்க? ஏன்னா சாப்பர் மாதிரியே ஒருத்தருக்கு அப்படியே மேக்கப்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் சாப்பரோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிறது கண்டிப்பாக வராது ப்ராக்டிக்கலாக கொடுக்கும்போது.
அதோட சாப்பருக்குன்னு நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படா கொடுக்க போகிறீங்க? இதனாலே சாப்பரோட கேரக்டர் மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோ சொல்லிட்டு கொஞ்சம் பயம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அதோட இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக வந்தது. சாப்பரை ஃபுல் அண்ட் ஃபுல் சிஜிஐயில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அப்போ தான் சாப்பரோட கேரக்டர் அப்படியே கொடுக்க முடியும். அதுவும் இந்த இடத்துல ஒரிஜினல் சாப்பர் ஃபஸ்ட்டு டைம் சாப்பரை எப்படி காமிச்சிருந்தாங்களோ அதே அவுட்லுக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அனிமியில் வந்து சாப்பர் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த அவுட்லுக் தான் இருப்பார். அதுக்கப்புறம் போக போக தான் அனிமியில் வந்து சாப்பரோட அவுட்லுக்கை கம்ப்ளீட்டாக மாற்றிடுவாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இந்த இடத்துல ஓஜி சாப்பர் ஒரிஜினலாக ஃபஸ்ட் டைம் சாப்பர் அனிமியில் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி அப்படியே கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. அவுட்லுக்குமே பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த சிஜிஐலுமே எந்த ஒரு குறையுமே தெரில. ஸோ சீரீஸில் பார்க்கறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இதோட இந்த ட்ரீசர் ட்ரெயிலெல்லாம் முடியுது. இப்போ இந்த ட்ரீசரில் மொத்தம் 5 ஆர்க்காக காமிச்சிருக்காங்க. லாகி டவுன், ரிவர்ஸ் மவுண்டைன், விஸ்கி பீக், அப்புறம் லிட்டில் கார்டன், கடைசியாக ட்ரம் ஐலாண்ட். ஆனால் இந்த இடத்துல ஆலபெஸ்டாவை மட்டும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த சீசனை வந்து சீசன் 2 தான் முதல்ல எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சீசன் 2, 3ன்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சுட்டாங்க. இப்போதைக்கு சீசன் 2ல் தான் இந்த மற்ற ஆர்க்கெலாம் காமிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சீசன் 3ல் மிஸ்டர் ஜீரோ க்ரொக்கடைலை மெயின் வில்லனாக வச்சு அலபஸ்டாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி சீசன் 3 கொடுக்க போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்காக அலபஸ்டா வந்து அவ்வளோ பெரிய ஸ்டோரிலாம் இல்லை. ஒரு சீசனே கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. 4லேருந்து 3 எபிசோடுக்குள்ளேயே கொடுத்தாவே போதும். அப்படி இருக்கும்போது இங்கே மட்டும் ஏன் தனியாக பிரித்து கொடுக்குறாங்கன்னு தெரியல. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இந்த சீசன் 2ல் லாக்டவுன், ரிவர்ஸ் மவுண்டைன், அதுக்கப்புறம் விஸ்கி பீக், அதோட லிட்டில் கார்டன் இந்த ஆர்க்கெல்லாம் சீசன் 2லேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சீசன் 3க்கு போகும்போது அங்கே ட்ரம் ஐலாண்ட், அதுக்கப்புறம் அலபஸ்டா அந்த 2 ஆர்க்கையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஆனால் இங்கே சீசன் 2லேயே 5 ஆர்க்கையும் காமிச்சிருக்காங்க. ஆலபஸ்டா மட்டும் தனியாக ஒரு ஆர்க்காக அடுத்த சீசனில் கொடுக்க போகிறாங்களா எப்படின்னு தெரியல. ஷோரன்னர் மைண்டில் என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த ட்ரீசர் ட்ரெயிலெலாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சீசன் 2 எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு, அதோட சீசன் 2க்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, முக்கியமாக உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒன் பீஸ் அனிமியை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். Good luck.